வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது தன் முனைப்பு, ஈகோ. இந்த தலைப்பில் நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் இலங்கையிலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் 2008ஆம் ஆண்டில் இருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு 2011ஆம் ஆண்டு நடந்த ஸ்மார்ட் இயக்குனர் அருள்நிதி திரு தாமோதரையா மற்றும் அருள்நிதி நளினி அம்மாள் அவர்கள் மேற்பார்வையில் நடந்த துணை பேராசிரியை தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று ஏ கிரேடில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டில் மிஷன் டிப்ளமாவில் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இறை தொண்டு செய்வதற்காக தனது 14 ஆண்டு அரசாங்க பணியை துறந்து விலக்கி உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை முழுமையாக இணைத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது பல மண்டலங்கள் நடத்தும் ஜூம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் தவத்தை நடத்துவது, உரையாற்றுவது போன்ற சேவைகளை செய்து வருகிறார். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் உரையை சிறப்பாக நடாத்தி கொடுப்பாராக. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைத்து இறை தொண்டர்களுக்கும், இன்று இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய மதிய நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். எது இறைவன் பால் நம்மை சேர விடாது தடுக்கிறது என்று கேட்டால் முதலில் நம் முன்னே வந்து நிற்பது தன்முனைப்பு தான். அதை பற்றிய பல்வேறு விளக்கங்களை நாங்கள் இன்று பார்க்க வேண்டி இருக்கிறது. தான் என்ற அதிகார பெற்றையும் தனது என்ற பொருள் பெற்றையும் பற்றி மகரிஷி கூறுகையில் மனித வாழ்க்கையில் இந்த தன்முனைப்பு நீக்கப்பட வேண்டும் என்கிறார். பொது வாழ்வில் நேர்மை, நியாயம் இவற்றிற்கு தன்முனைப்பு நீக்கம் என்பது மிக மிக அவசியம். இறைவனை நெருங்குவதற்கு தன்முனைப்பு தவிர்க்கப்பட வேண்டும். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அடியவர்களாக, சேவகர்களாக, தோழனாக இறையோடு கலந்தனர். தன்னை முழுமையாக சமர்ப்பிக்கும் போதுதான் அம்மெய்ப்பொருள் இவர்கள் வசமாகிறது. செருக்கு அழித்தல் என்று கூறியவுடன் எனக்கு ஞாபகம் வருகிறது பூசலனார் கட்டிய மெனக்கோயில் தான். அரசனும் கோயில் கட்டி வைத்திருக்கிறார், கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து வைத்திருக்கிறார். அரசன் கட்டியது அவ்வளவு பெரிய கோயில், அவ்வளவு பெரிய சிலைகள், மண்டபங்கள் ஆர்ப்பரித்து கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் நான் தான் கட்டினேன் என்ற இருமாப்பு அரசனிடம் தோன்றி நிற்கிறது. அதே நாளிலேயே தனது மனதிற்குள்ளே கோயில் கட்டி கும்பாபிஷேகத்திற்கு பூசலனாரும் நாள் குறிக்கிறார். மன்னனின் செருக்கறுக்க முடிவு செய்தான் இறைவன். மன்னனின் கனவிலே தோன்றினான். தான் இன்று வேறு ஒருவரின் கும்பாபிஷேகத்திற்கு போக வேண்டி இருப்பதால் உனது கும்பாபிஷேகத்திற்கு இன்று வர முடியாது என்று சொன்னார். அலறி போகிறார் அரசன். தன்னை விட அவ்வளவு சிறப்பாக கோயில் கட்டியவரை காண துடிக்கிறார். காலை வேளையிலேயே குதிரையிலே ஏறி வேகமாக செல்கிறார், தேடுகிறார். இன்று கும்பாபிஷேகம் செய்ய இருப்பது யார் என்று கேட்கிறார். அப்படி ஒருவர் இருப்பதாக யாருக்கும் தெரியவில்லை.
ஒருவர் சொன்னார், அப்படி ஒரு ஆண்டி ஒருவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார், வேண்டுமென்றால் அவரை கேளுங்கள் என்று. மன்னனும் இறைவனுக்கு எங்கே கோயில் எழுப்பியுள்ளதாக அந்த ஆண்டியிடம் போய் கேட்டார். அதற்கு அவர் என் மனதுக்குள்ளே என்று சொன்னார். மனதுக்குள்ளே கட்டிய கோயிலுக்குத்தான் இன்று கும்பாபிஷேகம் செய்ய போகிறேன் என்று சொன்னார். இறைவன் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டியவரை விட்டுவிட்டு தன் மனதுக்குள்ளே கோயில் கட்டியவரிடம் வந்து சேர்கிறார். மன்னர் வீழ்ந்தான், வணங்கினான். தன்னை விட பூசலனாரே உயர்ந்தவன் என உணர்ந்தார். இறைவன் அரசனின் செருக்கு அறுத்தார். ஆணவத்தால் பதிவுகளும் மனமயக்கங்களும் ஏற்படுகிறது. இதிலிருந்து 5 பெரும் பழி செயல்களும் பிறக்கின்றன. தன்முனைப்பு இருப்பவர்களுக்கு ஆத்ம விடுதலை சாத்தியமில்லை. ஆன்ம விடுதலைக்கு அகத்தகமே சிறந்த வழி. இதையே மகரிஷி நன்முனைப்பாய் உயிர் நாட்டம் திரும்பிவிட்டால் நாள்தோறும் விடுதலையின் இனிமை காண்பாய் என்றார். தன்முனைப்பு அடங்க புலனடக்கம் மிக மிக அவசியம். புலனடக்கம் என்பது சாதாரண விடயமா? அவ்வளவு எளிமையாக கிடைத்து விடுமா என்று கேட்டால் இல்லை. அதற்கு நிறைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். தன்முனைப்பு என்பது தன்னை பற்றிய உயர் மதிப்பீடு அன்று, பிறர் பற்றிய குறை மதிப்பீடு ஆகும். சில பேர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை பற்றி உயர்வாக பேசுவதுதான் தன்முனைப்பு என்று. இல்லை, தன்னை பற்றி உயர்வாக பேசுவது தன்னம்பிக்கை. ஆனால் பிறரை குறைவாக மதிப்பிட்டு தன்னை உயர்வாக நினைக்கின்ற பொழுதுதான் தன்முனைப்பாக மாறிவிடுகிறது. என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, எவனால் முடியும் என்பது தன்முனைப்பு. என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, எவனால் முடியும் என்பது தன்முனைப்பு. இதை புரிந்து கொண்டால் போதும். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், இது சிறு குழந்தைகளில் இருந்தே ஆரம்பிக்கிறது. 1ஆம் கிளாஸ் படிக்கின்ற குழந்தை, அந்த குழந்தையிடம் தாயும் தகப்பனும் சொல்லிவிடுகிறார்கள், நீ அவளை விட நன்றாக படிக்கணும். அங்கிருந்தே மெல்ல அந்த குழந்தையிடம் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையை சுட்டிக்காட்டி, நீ அவளை விட நல்லா படிக்கணும், இந்த நல்லா படிக்கிற குழந்தையிடம் தான் நீ பேசணும், அந்த குழந்தையிடம் தான் நீ பழகணும் என்று சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. அப்பொழுது அந்த குழந்தையிடம் பேசுகின்ற வேறு ஒரு குழந்தை, சற்று படிக்காத குழந்தை என்றால் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகும். அந்த குழந்தை ஏதாவது பொருள் கொண்டு வந்தால் படிக்கிற குழந்தைக்கு கொடுக்கும், இன்னொரு குழந்தைக்கு கொடுக்காது. எந்த குழந்தை நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கோ, தன்னை போல ட்ரெஸ் பண்ணி இருக்கோ, அந்த குழந்தையுடன் பழகும். அதை விட கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ் போட்டு இருந்தால் அதனுடன் பழகாது. தான் எப்படிப்பட்ட பைக்கிலோ காரிலோ வருகிறதோ, அதே போன்ற பைக்கிலோ காரிலோ வருகின்ற குழந்தைகளோடு தான் பழகும். அடுத்த குழந்தைகளோடு பழகாது. குழந்தை தானே. அதற்கு எப்படி இந்த எண்ணம் தோன்றியது? சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீ அவர்களுடன் பேசாதே, இவர்களுடன் பேசு, இவங்க எல்லாம் படிச்சவங்க, இப்படி சொல்லி 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 கொடுத்து கொடுத்து 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளிடம் கூட தன்முனைப்பை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். அது வளர வளர தொடர்கிறது, வெறுப்பாக மலர்கிறது. தன்னை விட அழகானவன் இல்லை, தான் தான் பணக்காரன், தன் வீட்டில் தான் வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது, மற்றவர்கள் தனக்கு ஈடானவர்கள் இல்லை என்ற தன் முனைப்பு அந்த குழந்தையுடன் தொடர்கிறது. ஏதாவது உணவை கொண்டு வந்தால் உணவை கொடுப்பதிலும் கூட தனக்கு நிகரானவர்களுக்கு கொடுக்க மனம் தோன்றுகிறது. உண்மையிலே பெற்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால் எப்படி சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்க வேண்டும்? உன்னை விட குறைவாக உண்ண வசதி இல்லாதவர்களுக்கு கொடு என்று சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் யாரும் அப்படி சொல்லிக் கொடுப்பது இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் தோன்றியது அப்படியே டிவலப் ஆகி அங்கேயே 2 குரூப் ஆகிவிடும். இந்த 2 குரூப்பிற்கு ஒரு நாள் ஒத்து போகாது. அதிலேயே ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் வரும்போது இது பெரிய லெவலில் வரும். அது வளர்ந்து வளர்ந்து நிறுவனங்களில் வருகின்ற போது தொழிலாளர்களுக்கும் மேலாளர்களுக்கும் இடையே, குடும்பத்தில் வருகின்ற போது கணவன் மனைவியிடம், குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளிடம், குடும்ப உறுப்பினர்களிடம், ஊர்க்காரர்களிடம், ஜாதியோடு ஜாதியாக, இனத்தோடு மொழியோடு என்று வளர்ந்து 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 நாட்டுக்கு நாடு கூட இந்த தன்முனைப்பு வளர்கிறது. சாதாரணமாக வீட்டிலிருந்து சின்ன வயதிலே ஆரம்பித்த தன்முனைப்பு
வளர்ந்து 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 மிக மோசமானதாகவே மாறுகிறது. இவர்களுக்கு இப்படியே தன்முனைப்பை ஊட்டி ஊட்டியே பழகிவிட்டார்கள். குழந்தைகள் இதனாலே பெரும் துன்பத்திற்கு ஆளானார்கள். இன்று சமூகமே இந்த தன்முனைப்பாலே கெட்டு போய் கிடக்கிறது. எப்படி மாற்றுவது அவ்வளவு எளிதா என்று கேட்டால் எளிதல்ல. எதிலெல்லாம் தன்முனைப்பு இருக்கிறது என்று பார்த்தால், செல்வத்தாலே ஒருவருக்கு தன்முனைப்பு வரும், ஜாதியாலே, பிறப்பாலே, பதவிகளால், அதிகாரத்தால், தவத்தால், கல்வியால், அழகால், வீரத்தால், தானத்தால் கூட தன்முனைப்பு வருகிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தன்முனைப்பு என்பது நாம் தேட தேட எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிவிட்டது. தான், தனது என்ற 2 விடயங்கள் மனித வாழ்க்கையை சிதைத்து விட்டது. செல்வம் எல்லோருக்கும் தெரியும். மனிதன் வாழ்க்கை முழுவதும் பொருளைத்தான் தேடுகிறான். பணம் இருந்தால் இந்த வாழ்க்கை நிறைவுடையதாக இருக்கும் என்று இந்த உலகம் நினைக்கிறது. எல்லாவற்றிற்கும் பணமே பிரதானம். பணம் இல்லை என்றால் இந்த வாழ்வு அர்த்தமற்றதாக நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம், பணத்தை கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த சமூகம் உடற்கருவிகளுக்கு உபகருவிகளை செய்தது. பணத்தை வைத்துக் கொண்டு உடற்கருவிகளுக்கு உபகருவிகளை செய்து மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தான். பணம் தானே இருக்கிறதே, உடலை இயக்காமல் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கலாம் என்று நினைத்தான். என்றைக்கு இடுப்புக்கு மேலே அடுப்பு வந்ததோ அன்று இடுப்பு போய்விட்டது. இவ்வளவுதான் விடயம். என்றைக்கு அடுப்பை ஊதினோமோ அன்று வரை நம்முடைய நுரையீரல் நன்றாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், பணத்தை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அதை அனுபவிப்பதே இல்லை, அனுபவிக்க தெரிவதில்லை. அந்த பணத்தை பார்ப்பதிலே, அதை எண்ணி எண்ணி வைப்பதிலே இருக்கின்ற இன்பம் வாழ்க்கையை அனுபவிப்பதில் அவர்களுக்கு தெரியவில்லை. எத்தனை கதைகளை சொல்லிக் கொடுத்தாலும் திருந்த மாட்டேன் என்கிறார்கள். எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம், 1000 கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு மரணம் கூட மகிழ்ச்சியாக நடைபெற முடிவதில்லை. அந்த சொத்து யார் யாருக்கென்று அடிபட்டு சாகிற அளவுக்கு இந்த சமூகம் சிதைந்து போய் கிடக்கிறது பணத்திற்காக. மகரிஷி அடிக்கடி சொல்வார்கள், ஒரு மனிதனின் தேவை எவ்வளவு என்று தெரிந்து கொண்டு அதை தேடினால் போதும் என்று சொல்வார். மனிதன் தன் தேவையை உணர்ந்து கொள்வதே இல்லை, பணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலேயே இவர்களின் வாழ்க்கை முடிந்து போகிறது. இவர்கள் எப்போது வந்த நோக்கத்தை நிறைவு செய்ய போகிறார்கள்? ஆலமரம் பூவும் காயும் கனிகளுமாக செழிப்புட்டி இருக்கும் போது எல்லா பறவைகளும் அது தன்னுடைய சொந்த வீடாக நினைத்து அங்கேயே தங்கி உண்டு மகிழுமா. வாலிபர்கள் எல்லாம் அந்த மரத்தின் நிழலில் வந்து உட்கார்ந்து மகிழ்வார்களாம். ஒரு நாள் அந்த மரம் பட்டு போனால் யாரும் அங்கே வருவார்களா? அதே போன்றுதான் செல்வமுடையவர்களின் நிலையும். இருக்கின்ற வரையும் அவர்களை சுற்றி பெரும் கூட்டம் இருக்கும். இல்லை என்றால் ஏனென்று கேட்பார் இல்லை. அதை அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. செல்வம் இருக்கும் வரை தன்முனைப்பு கொண்டு ஆடுகிறார்கள். எல்லாமே தங்களின் கையில் இருப்பது போல நினைக்கிறார்கள். அடுத்தது, நிறைய பேருக்கு ஜாதியாலே தன்முனைப்பு வருகிறது. நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இந்த ஜாதியில் பிறந்தவன், இதுவும் ஒரு தன்முனைப்பாக மாறுகிறது. தன்னுடைய ஜாதி தான் உயர்ந்தது, தன்னுடைய இனத்தவன் தான் பெரியவன் என்ற தன்முனைப்பு இருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளிலே மனிதன் மாட்டிக்கொண்டு இதிலேயே வாழ்க்கையை தொலைத்து விடுகிறானே ஒழிய இதை கடந்து இறைநிலை தேடல் என்பது இவனுக்கு இல்லாமலேயே போய்விட்டது. மகரிஷியின் ஒரு கவியில், கருவான நாதவிந்தில் ஜாதி ஏது, கருவான நாதவிந்தில் ஜாதி ஏது என்று கேட்டார். உடம்பிலே இருக்கின்ற விந்து நாதத்திலே ஒரு ஜாதி இருக்கிறதா என்று கேட்டார். வரும் காலத்திலாவது ஜாதி எனும் தன்முனைப்பு நீங்க வேண்டும். ஜாதி இனம் என்பதெல்லாம் குறுகிய எண்ணங்கள். இதற்குள்ளே மனிதன் மாட்டிக்கொண்டான் என்றால்
இது ஒரு குழு உணர்வு. இந்த குழு உணர்வை விட்டு மனிதன் வெளியே வருவதே இல்லை. குழு உணர்வில் இருந்து வெளியே வருபவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். அடுத்தது, சிலருக்கு பிறப்பினால் தன்முனைப்பு வருகிறது. பெறத்தானே செய்யும் என்று இருக்கின்ற நிலைமைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புரியும். பெரிய பெரிய பணக்காரர்களின் வீடுகளில் பிறக்கின்ற குழந்தைகள், வசதி படைத்தவர்களின் வீட்டிலே பிறக்கின்ற குழந்தைகள், பிறக்கின்ற போதே ஏசி ரூமிலேயும், தவழுகின்ற போதே காரிலும், வளர்கின்ற போதே பிளைட்டிலும் பறந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு நிச்சயமாக தன்முனைப்பு வரத்தானே செய்யும். அப்போ இயல்பாக இந்த ஏழைகளை பார்க்கும்போது, எளியவரை பார்க்கும்போது, இந்த பணக்கார நபருக்கு தன்முனைப்பு வருவது இயல்புதான். இது பிறப்பால் வருகிறது. இதனாலேயும் இந்த சமூகத்திலே பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு பிரச்சனைகள். இந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி வருகின்ற பொழுது பணம் இருக்கின்றவன் பணம் இல்லாதவனை தனது கூலிக்காரனாக, தன்னுடைய வேலையாளாக அவனுடைய உழைப்பை பறித்து அவனுடைய வயிற்றிற்கு மட்டும் உடவிடக்கூடியதாக தான் அனுபவிக்கிற சுக துக்கம் அனைத்தும் அவனுக்கு அனுபவிக்க உரிமை உண்டு என்ற அடிப்படை அறிவற்றவனாக வளர்கிறார். இதுதான் பிரச்சனை. அந்த இருமாப்பு, அந்த தன்முனைப்பு அவனை கடைசி வரையும் இந்த எண்ணத்தை விட்டு வெளியே வர விடாது. இவனுக்கு இறை தேடல் என்பது சாத்தியமே இல்லை. அப்போ இந்த சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால், எங்கு பிறந்தாலும் எல்லோரும் கற்பப்பையிலிருந்து தான் வந்தார்கள். எல்லோரும் தோன்றிய இடம் கற்பப்பைதான். அங்கே எந்த பாகுபாடும் கிடையாது என்பதை இவர்களுக்கு உணர வைக்க வேண்டும். எல்லோருமே நாம் ஒரு தாய் குழந்தைகள் தான், நம்முடைய மூலம் ஒன்று தான் என்று உணராத வரையில் இந்த தன்முனைப்பு தொடரும். அடுத்தது பதவி. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததென்றால் வட்ட செயலாளர் முதல் மாநில செயலாளர் வரையும் பதவிக்கு வந்தது போல ஆகிவிடும். அவர்கள் எல்லோருடைய பதவியும் வேலை செய்ய ஆரம்பித்து விடும். ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளரே மொத்த மாநிலமும் அவரின் கையிலேயே இருப்பது போல பேசுவார். அவரே போய் அரசு அதிகாரிகளை மிரட்டுவார். மொத்தமும் அவரின் கையில் வந்தது போல நினைப்பார். அதை கொண்டு மிரட்டி பல காரியங்களை சாதிப்பார். அதில் கிடைக்கின்ற சுகத்தை கண்டு தன்னை பார்த்து ஒருவர் பயப்படுகிறார் என்றால், ஓடுகின்ற நாயை பார்க்கும் பொழுது துரத்துகிற நாய்க்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அவரும் அதே போலத்தான். தன்னிடம் ஒரு பொறுப்பு கிடைத்தவுடனே அடுத்தவனை மிரட்டி அதில் சுகம் கண்டு, அது கிடைக்காத போது அதே சுகத்தை அனுபவிப்பதற்காக மற்றவர்களை மிரட்டி அதிலிருந்து ஒரு ரவுடிசத்தை வளர்த்து விட்டு ஒரு சமூகம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் மாற்றம் பெற வேண்டுமென்றால் அதற்காக மனவளக்கலை அன்பர்களின் கையில் இன்னும் எவ்வளவு பொறுப்புகள் இருக்கின்றது என்று உணர்கின்ற கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். மகரிஷியின் உலக சமாதானம் உருவாக வேண்டுமென்றால் இன்னும் நீங்கள் ஊடுருவி செல்ல வேண்டிய இடங்கள் கோடான கோடி இருக்கிறது என்பதை உணருங்கள். அடுத்தது ஒரு வர்க்கம் இருக்கிறது. இது அதிகார வர்க்கம். பதவியாவது பரவாயில்லை, அதிகாரம் செலுத்துகின்றவர்கள் கையிலே இன்று இருக்கக்கூடிய அனைத்து அநியாயங்களும் குவிந்து கிடக்கின்றது. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஊரிலே குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்திலே இருக்கின்ற ஒரு நபரை கூப்பிடாமல் விட்டு விட்டார்கள். அவருடனே வந்து தன்னிடம் கேட்காமல் நீங்கள் எப்படி ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லி மிக பெரிய சண்டை போட்டார். அதோடு நிற்கவில்லை. நான் இதை நடத்த விடவே மாட்டேன் என மார்த்தட்டினார். எவ்வளவு தன்முனைப்பு பாருங்கள் மனிதனுக்கு. கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நடத்த விட மாட்டேன் என்று அதிகார வர்க்கம் தடுக்கிறது. அவர் அப்படி சொன்னவுடன் அந்த ஊரிலே இருக்கும் மக்கள் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். இவர் நடத்த விட மாட்டார், நாங்கள் கூப்பிடுகின்ற எந்த ஒரு விஐபியையும் வரவிடாமல் தடுத்து விடுவார், தண்ணீர் சப்ளையை நிறுத்தி விடுவார், வெடி வைப்பார், பெண்களிடம் வம்பு செய்வார், ரவுடிகளை அனுப்புவார் என்று. இதெல்லாம் நம்முடைய அதிகார வர்க்கத்தினது லட்சணம். மனிதனுக்கு தான் தான் என்று அதிகாரம் வந்துவிட்டால், தன்முனைப்பு வந்துவிட்டால் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்.
ஒருவருடைய வெற்றியை எளிதிலே தன்முனைப்பு தடுத்து விடும். ஆனால் ஒருவரை வெற்றியடைய செய்ய இவர்களால் முடியாது. அத்தனை தன்முனைப்பு மிக்கவர்கள். தன்முனைப்பு மிக பெரிய துன்பம். அடுத்தது தவம். தவம் செய்தால் நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறோம் தன்முனைப்பு போகும் என்று. ஆனால் பல இடங்களில் தவமும் தன்முனைப்பை கொடுக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு கதை, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவாய், தவத்தாலே கொக்கையே எரித்த நான் உன்னை விடுவேனா என்கிறார். உன்னால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கின்ற தன்முனைப்பு வந்து விடுகிறது. இராவணன் செய்யாத தவமே இல்லை. அவருடைய மகன் இந்திரஜித் இராவணனை விட தவசாலி. அப்படி அங்கே காட்டப்பட்டவர்கள் அனைவரும் சிறந்த தவசாலிகள் தான். ஆனால் தன்முனைப்பு அவர்களை அழித்து விடுகிறது. நமக்கே தெரியும், நமது மன்றங்களில் கொஞ்சம் நன்றாக தவம் செய்து விட்டால் அடுத்த நிமிடம் அந்த தன்முனைப்பு காட்டும். எது தன்முனைப்பை போக்கும் என்று நினைத்தோமோ அதுவே சில நேரங்களில் முனைப்பாக வந்துவிடும். இன்னும் எவ்வளவு மாற்றம் எங்களுக்குள்ளே வேண்டும். அப்போ தவம் செய்பவர்கள் கூட அதனுடன் சேர்த்து அகத்தாய்வும் செய்யவில்லை என்றால் தவமும் தன்முனைப்பாக மாறிவிடும். அடுத்தது தானம், தர்மம். நாங்கள் செய்யும் தர்மம் எல்லாம் தர்மமே இல்லை. ஒரே ஒரு டியூப் லைட்டை கோயிலுக்கு வாங்கி கொடுத்து விட்டு டியூப் லைட்டை விட பெரிதாக அன்பளிப்பு என்று நம்முடைய பெயரை எழுதி கொள்வோம். நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று வேற சொல்லுகிறோம். எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும் அதிலே நமது பெயரை பெரிதாக பதிவு செய்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை. நிறைய கோயில்களில் பல பேர்களுக்கு பல பொட்டலங்களை வாங்கி கொடுப்பவர்களை எல்லாம் பற்றி கொஞ்சம் ஆழமாக விசாரித்தீர்கள் என்றால் அது வேற வழியில் வந்த பணமாக இருக்கும். நியாயமாக வந்த பணத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரமாக கொடுப்பதில்லை. வேறு வழிகளில் வந்த பணத்தை ஒரு குற்ற உணர்வு, 10 பேருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து விட்டால் தாங்கள் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இது இவர்கள் இன்னும் மகரிஷியினுடைய செயல் விளைவு தத்துவத்தை படிக்காத குற்றம். படித்தால் செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்ற உண்மை. இவ்வாறு தர்மத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். எப்பொழுதுமே தர்மம் கொடுக்கிறவர்கள் அந்த விடயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய நிலையை பார்த்தீர்கள் என்றால் அதை கொடுக்கின்ற பொழுதே அப்படியே 10 போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பிலே போட்டு விடுவார்கள். இல்லை என்றால் மீடியாவை கூப்பிட்டு வைத்துத்தான் செய்வார்கள். இதற்கு பெயர் தர்மம் அல்ல, இதற்கு பெயர் விளம்பரம். இவ்வாறு தர்மம் செய்பவர்கள் எல்லோரும் எதையோ எதிர்பார்த்து செய்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இது போன்ற கவர்ச்சிகளிலே மயங்குபவர்கள் அதிலே தான் இருப்பார்கள். அவருக்கு இறை தேடல் சாத்தியம் இல்லை. எனவே இன்னும் மனவளக்கலை அன்பர்களின் பொறுப்புணர்ச்சி அதிகரித்து கொண்டே போக வேண்டும். அடுத்ததாக கல்வி கூட சில பேருக்கு தன்முனைப்பை ஏற்படுத்திவிடும். கல்வி என்றாலே மனிதனின் உள்ளுரையும் தெய்வீகத்தை வெளிக்கொணரும் என்றார்கள். கொண்டு வந்திருக்கிறதா? உலகத்திலேயே கல்விதான் பெரிய சிறப்பு மிக்கது. அது மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக, மனிதனுக்குள் இருக்கும் சிறந்த குணங்களை வெளிக்கொணர்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று தேசத்தின் நிலையை பார்த்தால் படித்தவர்களே அதிக அளவு லஞ்ச லாபங்களை ஏற்படுத்துவதற்கு வழிமுறைகளை வகுத்து கொடுப்பவர்களாக இருக்கின்ற கொடூர காட்சி. இப்பொழுது படித்தவர்கள் மதிநுட்பத்தையும் செயல்திறனையும் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டால் அதை கொண்டு தான் எவ்வளவு சம்பாதிக்கலாம், கற்ற கல்வியை கொண்டு மற்றவர்களை எப்படி அதிகாரம் பண்ணலாம், மற்றவர்களை எப்படி இரிட்டேட் பண்ணலாம் என்ற நிலைக்கு கொண்டு போய்விட்டார்கள். எனவே கல்வியும் தன்முனைப்புடையதாக போய்விட்டது. ஒரு காலத்திலே ஆசான் என்பவர் வாழ்ந்து காட்டி, வாழ வழி காட்டி, பயிற்சியூட்டும் பண்பு ஊட்டும் பெற்றோர் தான் ஆசிரியர். அதாவது இன்னொரு பெற்றோராம் ஆசிரியர் என்பவர். எப்படி என்று கேட்டால், வளரும் தாவரத்தை தோட்டக்காரர் முனைப்படுத்துவது போல மாணவனை நெறிப்படுத்துபவர்களே ஆசிரியர்கள் தான். ஆனால் இப்போ ஒரு சில பல ஆசிரியர்களே
வேலியே பயிரை மேய்வது போல் ஆகிவிட்டது. அவர்களிடம் ஒழுக்கம் இல்லை. அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற குழந்தைகள் அப்பொழுது எப்படி இருப்பார்கள் என்று பாருங்கள். ஆசிரியர்களிடம் ஒழுக்கம் இல்லை, அவமானங்கள் தொடர்கிறது. அது மாணவர்களிடமும் தொடர்கிறது. படித்தவர்கள் தன்முனைப்பு கொண்டு அத்தனை தவறுகளையும் செய்கிறார்கள். இன்னும் சில பேர் இங்கு இன்னும் பல்லாயிரம் காலம் வாழப்போவது போல இந்த உயிர் நிலையில்லை என்று உணர்வதில்லை. இந்த ஒவ்வொன்றிலும் தன்முனைப்பு கொள்கிறார்கள். பாச பந்தங்களில் சிக்கி சின்ன ஆபின்னமாய் போகிறார்கள். உறவுகள் நிலையில்லாதது என்று அவர்களுக்கு புரிய வைக்கவே முடியவில்லை. நம்முடன் அம்மா அப்பா என்று இருவர் சில நாட்கள் வாழ்கிறார்கள். அதன் பின்பு அண்ணன் தம்பி தங்கை என்று கொஞ்ச நாட்கள் சில பேர் வாழ்கிறார்கள். அதன் பின்பு மனைவி மக்கள் என்று சில பேர் வாழ்வார்கள். யாருமே நாம் பிறக்கும் பொழுது நம்மோடு பிறக்கவும் இல்லை, யாருமே நாம் இறக்கின்ற போது நம்முடன் இறக்கப் போவதும் இல்லை. இந்த உறவுகள் எதுவும் எங்களுக்கு நிலையானதும் இல்லை. இந்த உறவுகளில் நாம் சிக்கி கிடந்தோமே ஆனால் நமது இறை தேடல் ஒருபோதும் நிறைவு பெறாது. சில பேர் தான் அழகு எனவும் தன்னை விட வீரர் இல்லை என்றும் கூட தன்முனைப்பு கொள்வார்கள். அத்துடன் வேறு ஒரு கூட்டம் இவ்வாறு தன்முனைப்புடன் இருக்கிறது. எப்படி என்றால், தனது எண்ணப்படிதான் எல்லோரும் நடக்க வேண்டும், தான் சொல்வதன்படிதான் அனைவரும் செயல்பட வேண்டும், தனது செயல்களை பின்பற்றித்தான் அனைவரும் வாழ வேண்டும் என்று இருப்பதும் கூட மாபெரும் தன்முனைப்புத்தான். ஆனால் தன்முனைப்பு இன்றி ஆலோசனைகள் கூற விரும்பினால் தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள், தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்ற வகையில் கருத்துக்களை பட்டும் படாமலும் கூறிவிட்டு தான் என்ற தன்முனைப்பு வராமல் தம்மை தாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பிறரின் முன்னேற்றத்திற்காக, பிறரின் நன்மைக்காக மட்டுமே சுயநலமின்றி வழங்கும் ஆலோசனைகளை கூட மாபெரும் பாவச்சியல் போல கருதி ஆலோசனை கூறுபவர்களை வேதனைப்படுத்தி ஒதுக்கி விடுவார்கள். இதனைத்தான் யதார்த்தவாதி, வெகுசன விரோதி என்றும் நல்லதிற்கு காலமில்லை என்றும் கூறுவார்கள். ஆகவே மனிதன் திருந்த வேண்டிய விடயங்கள் இன்னும் பல இருக்கின்றது. பேராசைகளிலே சிக்கி பல்வேறு விடயங்களிலே திணறிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் மனதை உள்ளொடுக்கி, அகங்காரம் உள்ளொடுக்கி, ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்டார். இந்த புலனொடுக்கம் உண்மை நிலைகளை அறிந்து தவத்திலே விழித்திருக்கின்ற பொழுதே தூங்குகின்ற நிலையில் தனது உடல் இயக்கங்களை நிறுத்தக்கூடிய திறனை மனிதன் பெற்று தனது மூலத்தோடு தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய அந்த வலிமையை பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் இறை தேடல் நிறைவேறும். புலனடக்கம் அதற்கு மிக மிக அவசியம். பல நேரங்களில் மனிதன் புலன்களிலே தான் மயங்கி இருக்கின்றான். தம்முடைய வாழ்க்கை தன்முனைப்பால் அழிந்து போய்விடும் என்பதை உணர்ந்து புலன்களை ஒடுக்கி மனதை இறையோடு இணைத்து இயற்கையினுடைய அந்த அற்புதங்களை ரசிக்கின்ற போதுதான் இறை தேடல் நிறைவு பெறும். எனவே ஒவ்வொருவரும் தம்முள் இருக்கின்ற தன்முனைப்பை முற்றாக நீக்கி இறை தேடலாகிய இறைநிலை உணர்வை, மனித வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற முயல்வோம் என கூறி, எனது உரையில் ஏதாவது தவறு இருந்தால் அது எனது அறிவின் குறைபாடாகவே கருதி மன்னிப்பு கேட்டுக்கொள்வதுடன், இன்றைய நாள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறுவதுடன், கர்நாடக மண்டல தலைவர் உட்பட அனைத்து அருட்தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் நிகழ்வில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அத்துடன் நான் கூற வேண்டிய ஒரு முக்கிய விடயம் இருக்கிறது. என்னை
இந்த இந்தியாவிலே வெளிப்படுத்திய சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை தலைவர் பிரகதீஸ்வரையா அவர்களை நான் தாழ் பணிந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்தான் இவ்வளவு தூரம் எனது வளர்ச்சிக்கு காரணம். அவர்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. தன்முனைப்பு என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக உங்கள் உரை இருந்தது. அதிலும் தானம் செய்பவர்களுக்கு எப்படி தன்முனைப்பு இருக்கிறது, தவம் செய்பவர்களுக்கும் எப்படி தன்முனைப்பு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இலங்கை தமிழிலே இனிமையாக உங்கள் உரை இருந்தது அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இப்போது அம்மா அவர்களிடம் பேச விரும்புவோர்கள் உங்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை நீங்கள் அழுத்தலாம். அதற்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவமேற்ற உள்ளோம். அதை அடுத்து ஸ்ரீ பிரம்மரம்மா அவர்கள் கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். தலைப்பு பிகம் ஆஸ் யூ திங்க் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அதை அடுத்து இன்று மாலை 7 மணிக்கு கன்னடத்திலே தவம் துரியாதீத தவம் ஏற்ற உள்ளோம். இது ஆழியாரிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. 8 மணிக்கு கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். தி சமாஜத ருணா என்ற தலைப்பில் கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார் ஸ்ரீனிவாசையா பெங்களூரிலிருந்து. மற்றும் இப்போது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை 4:15 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் ஸ்ரீமதி பிரம்மரம்பா அவர்கள் ನೀವು ಯೋಚಿಸಿದಂತೆ ಆಗಿರಿ என்னுவ தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்றியிருக்கிறார்கள். இன்று மாலை தவறுதலாக கூறியிருக்கிறேன். இன்று மாலை பஞ்சபூத நவகிரக தவம் 4:45 மணிக்கு வேர்ல்ட் பீஸ் 108 முறை கன்னடத்திலே பார்த்து இருக்கின்றோம். அதை அடுத்து கன்னடத்திலே சமாஜ சுதாரணைகளு என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் வெங்கடராமன் அவர்கள் கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது சந்திரா பி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. இலங்கையிலிருந்து இவ்வளவு அழகான தமிழ்ல பேசி தன்முனையை பற்றி விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். நம்முடைய மகரிஷனுடைய கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரவி அவருடைய எண்ணம் நிறைவேற இவ்வளவு மாத்திரம் நடக்குதுன்ற ஒரு ஆனந்தமாக இருக்குதுமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருளானந்தி கே அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அருளானந்தி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அருளானந்தி பேசுங்கம்மா. பேசுங்கய்யா. ஐயா கேக்குதுங்களையா? நான் விவேகானந்தா பேசுறேங்கய்யா. கேக்குதுங்கய்யா. இங்க அருளானந்தின்னு இருந்தது, அதனாலதான் அந்த பேர்ல கூப்பிட்டேன். இல்ல பரவாயில்லைங்க பரவாயில்ல. நாங்க 2 பேரும் ஒரே போன் யூஸ் பண்றோங்கய்யா. இப்போ வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையாக இருந்தது உங்க ஸ்பீச். தன்முனைப்பு பத்தி எல்லா விதமாவும் விளக்குனீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. இலங்கையில நம்மளுடைய மனவளக்கலை எந்த அளவுக்கு பரவி இருக்குங்கம்மா? இருக்கு ஐயா. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நடக்குதுங்க ஐயா. சிறப்பா நடக்குது. ஓகேங்கம்மா. இப்போ பிரம்மஞானம் அப்புறம் மக்கள் வந்து கலந்துக்கிறாங்களா? அது வரைக்கும் வராங்களா?
வராங்க. நான் 2011ஆம் ஆண்டே துணை பேராசிரியர் எக்ஸாம் செஞ்சேன். அந்த ஐயா அறிமுகத்துல சொன்னாங்க. அப்புறம் விஷன் டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமா எல்லாம் நடக்குதுங்க ஐயா. யூனிவர்சிட்டியில தான் இன்னும் இல்ல. விஷன் டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமா எல்லாமே பல பேர் இணைந்திருக்கிறாங்க. நானெல்லாம் 2014 இலங்கையில விஷன் டிப்ளோமா செஞ்சுட்டேனுங்க ஐயா. அப்போ இப்போ இன்னும் சிறப்பா. ரொம்ப சந்தோஷம். நல்லா நீங்களும் நிறைய ஆய்வு பண்ணி மனவளக்கலையை இலங்கையில நிறைய கொண்டு போனங்கம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். என்ன இவ்வளவு தூரம் இந்த இலங்கையிலே இந்தியாவிலே நான் வெளிப்படுவதற்கு காரணமாக இருந்த எனது திருச்சிதம்பரம் அறக்கட்டளை தலைவர் பிரகதீஸ்வர் ஐயா இந்த ஜூமில் இணைந்திருக்கிறார். அவரை உரையாற்ற நான் விரும்புகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். பிரகதீஸ்வர் ஐயா வாழ்க வளமுடன். பிரகதீஸ்வர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கன்னா, ரொம்ப வாழ்த்துக்கள்மா. தொண்டு தொடரட்டுமா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உங்களால் தான் இவ்வளவு தூரம் வளரக்கூடியதாக இருந்தது. அது இன்றைக்கு எந்த காலத்திலும் மறக்க மாட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா முடிச்சுக்கலாங்களா? இலங்கையில இருந்தும் சில அன்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் எதுவும் கருத்து கூற விரும்பினால் கூறலாம். வேற யாரும் கருத்து கூற விரும்பினால் கூறலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. முடித்துக்கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் திரை நிலைக்கு வரவும். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்மசங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநிலத்தில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம் என்று இன்றைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன் ஐயா. சேஷாசலம் ஐயா சேஷாசலம் ஐயா அன்மிட் பண்ணி பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆத்மஸ்ரீ அம்மா நல்லா இருந்ததம்மா உங்க ஸ்பீச். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்க your involvement in Indian people and other countries of people, how do you feel about our Indian people's response in the speeches? நான் எல்லாரையும் ஒண்டா தான் பாக்குறேன். எல்லாரும் மனிதர்கள். அழகு அம்மா, அழகு அழகு அழகு. அது உங்க திருவாயில வரணும்னு தான் நான் கேட்டேன். நான் கேள்வி. நன்றிங்க ஐயா. எங்களுக்கு நல்ல ஒரு gift உங்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்து நீங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு அன்மிட். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்க சிறப்புரை நல்லா இருந்தது. ரொம்ப இதுவா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா, இப்ப நம்ம மனவர்கள் தவறு செய்றாங்க, அவங்களுக்கு தன்முனை. வாழ்க வளமுடன். வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா, கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
உங்களுடைய உரை மிக மிக சிறப்பாக இருந்தது. ஆனா ஒரு ரிக்வஸ்ட் வேண்டுகோள் என்னன்னா, அன்பர்கள் வராங்க, தவம் பண்றாங்க, அவங்களுக்கும் தன்முனைப்பு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றது நம்ம அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து நடக்குது. பட் இதுல என்ன, புதிய அன்பர்கள் வந்து கேட்கும்போது அவங்களுக்கும் அந்த இவங்க எல்லாரும் பயிற்சி பெற்று அவங்களுக்கும் தன்முனைப்பு இருக்கிறது, அவங்களும் இந்த மார்க்கத்துல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி எல்லாம் நம்ம ஓன் பேராசிரியர் அருள்நிதிகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. வாழ்க வளமுடன் ஐயா. இது தன்முனைப்பு என்றது ஆரம்பத்துல வரும். அப்போ அவங்களுக்கு அது வரும் என்றத அன்பர்களுக்கு அதையும் ஒரு கருத்தாக சொன்னாதான் அவங்க அன்பர்களுக்கு தன்முனைப்பு வரும் தானேங்க ஐயா. எல்லாருக்கும் தன்முனைப்பு வரும், தவம் செய்யக்குள்ள தன்முனைப்பு வரும். அதை நாங்க கவனமா பார்த்து அந்த தன்முனைப்பை நீக்க வேண்டும். இல்லாவிட்டால் ராவணனின் நிலைதான் எங்களுக்கு வரும் என்று எங்களுடைய அன்பர்களுக்கும், இப்போ எங்களுடைய அன்பர்கள் தான் இந்த இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள் ஐயா, அவர்களுக்கு அதையும் தெரியப்படுத்த வேண்டும் என்று தான் அதை கூறினேன். அதை நீக்க வேண்டும் என்று நீங்க சொன்னால் நான் நீக்கிக் கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். கூட அந்த மாதிரி நம்ம பாயிண்ட் அவங்களுக்கும் வேற மாதிரி மைண்ட் டைவர்ட் ஆகாது, வேதாத்திரியத்தை விட்டு போவாங்க. அது சரி, ஒவ்வொருத்தர் புரிந்து கொள்ற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில புரிந்து கொள்வாங்க. உங்கள் கருத்து அதுவாக என்றால் நான் அதை நீக்கிக் கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். ஃபாலோவர்ஸை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது, அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு. ஆமாங்க ஐயா, அப்படி அவங்க கர்ம வினைப்படி அவங்களுக்கு தன்முனைப்பு வரும்போது அதை நாங்கள் பார்த்து, எனக்கு மெயினா நான் என்ன சொல்றேனே, நான் தவம் செய்யும் போது எனக்கு தன்முனைப்பு வருகுது என்று சொன்னா அதை நான் பார்த்து கவனமா அகத்தாய்வு செய்து நீக்கணும் என்றது தான் அந்த கருத்தையா. மற்றபடி யாரையும் குறை சொல்வதாக இல்லை. இந்த ஆன்மீகத்திலேயே நம்ம முயற்சி பண்றதே நம்ம தன்முனைப்பு இரண்டில் அடையிறதா நம்முடைய கொள்கை. இருந்தாலும் எல்லாருக்குமே அதை அடைய முடியாது, முயற்சி தான் முடியும். அடுத்தவர்களுக்கு ஷீபா அவர்கள் அன்மியூட் பண்ணி பேசலாங்கம்மா. சத்யசாய், சத்யசாய், வாழ்க வளமுடன். சத்யசாய், சத்யசாய், சாய் பாபா பெங்களூர்ல இருக்காருல்ல, சொல்லுங்க ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன். இந்த போன வாரம் இந்த முத்திரைகளும் ஒரு என்னமோன்னு ஒரு அம்மா பேசினாங்க, அதை எங்களுக்கு அப்ப ஓபன் பண்ண தெரியல. அதை எப்படி பாக்குறது? 7ஆம் தேதி போட்டு இருக்காங்க. அத யூடியூப்ல தான் எப்படி போடணும்? யூடியூப்ல WCSC கர்நாடகா ஜோன் அப்படின்னு போனீங்கன்னா அதுல இருக்கும் பாருங்க. அப்புறம் அம்மா பேசினது தன்முனைப்பு இன்னென்ன விஷயங்கள்ல வரும் தான் சொன்னாங்க. அவங்க கருத்து என்னன்னா, இந்த மேட்டர்ல இதுல தன்முனைப்பு எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவங்க பேசினது கரெக்ட் தான் ஐயா. வாழ்க வளமுடன். என்னுடைய கருத்து என்னன்னா, இன்னென்ன சப்ஜெக்ட்ல இதனால தன்முனைப்பு எழும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இது வெரி கரெக்ட் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஷீபா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களோட ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. மென்மேனும் வளர வேணும். முன்னம் கூறப்பட்ட ஐயா சொன்ன மாதிரி அந்த சில கருத்துக்களை நாங்கள் அவாய்ட் பண்ணினால் நல்ல மழை நிக்கிறனாலும், ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் ஓப்பனானபடி எல்லாம் ஓப்பனா சொல்றது வழக்கம். ஆனால் மற்றபடி என்ன சொல்றது, யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் இருந்தா நல்ல மழை நிக்கிற மகர்ஷி இந்த 2 கோட்பாட்டின் படி சொன்னது நீங்கள் உண்மையாக இருக்கலாம் சொன்னது. ஆனால் பெட்டர் அதை அவாய்ட் பண்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றதமா என்ன பொறுத்தவரையில இந்த தவம் பண்றவனுக்கு எனக்கு தெரியல தன்முனைப்பு வரும். தவம் பண்ணிட்டு போகல உங்களோட மனம் ஒரு பூ மாறித்தான் வருகிறது, மிகவும் மென்மை அடைகிறது. ஒரு கேள்வி கேட்டு பிராசியர்கிட்ட இப்படியான நிகழ்வு இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த ஒரு லைஃபை கொண்டு போறது கூட கஷ்டமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒரு ஈகோ துப்புரவா இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்ப நாங்கள் அதிகார பதவியில ஒரு லெக்சராக டிரெக்டராக இருக்கும் பொழுது மற்றவரை கடிந்து கொள்ள முடியுதில்லை எங்களால. அப்ப நாங்கள் அப்படி எங்களோட கோட்பாடுகளுக்கு எதிரானது மாறுபட்டது நாங்கள் நினைச்சு அப்படி பேச அப்படி நாங்கள் அவங்களை மன்னிச்சுட்டு விட்டு கொண்டு போனோம்னு சொல்லிக்கல. அவையிலும் ஒரு டிரெக்டர் ரெண்டும் பாக்குறீல, அதிகாரி ரெண்டும் பாக்குறீல, இவா இப்படி மன்னிச்சுட்டு போவா என்ற மாதிரியான ஒரு சிக்கல்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம்.
அந்த நிலையில என்னுடைய கருத்து என்று சொன்னா மகரிஷி சொன்ன மாதிரி அந்த பொய் கோபத்தை காட்டுறதுதான் ஒரு முறை கண்டு நிக்கிறேன் நான். அப்படி சிறப்பாக இருந்துச்சு. தவம் பண்ணினால் தன்முனைப்பு வரும்ன்றது எனக்கு அதில் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அதற்குத்தான் ஒரு கருத்து சொன்னேன். கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா என்ற கருத்து. அடுத்ததாக ராவணன் அழிந்த கதை. அனைத்து அசுரர்களும் சிறந்த தவசாலிகள். அவர்களுக்கு தன்முனைப்பு வந்ததால் தான் அவர்கள் அழிந்தார்கள். ஆகவே தான் அந்த கருத்து. அதே சமயம் தன்முனைப்பு தவம் செய்வதால் என்ன நடக்கும் என்று சொன்னா, நாங்க அகத்தாய்வு செய்யாமல் இருக்கும் பொழுது, தவம் செய்யும் பொழுது எங்களோட தீய குணங்கள் வலுப்பெற்று கொண்டு போகும் என்று மகரிஷி சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன். நான் புதிதாக கண்டுபிடிக்கவில்லையம்மா. இப்போ நாங்க தவத்தை மட்டும் செய்யறோம் என்று சொன்னா, அகத்தாய்வு அது நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். தவத்தை மட்டும் செய்யாமல் தவத்தை மட்டும் செய்தால் தன்முனைப்பும் வரும். தவத்துடன் அகத்தாய்வும் செய்தால் தன்முனைப்பு நீங்கும். ஆகவே அகத்தாய்வுக்குரிய முக்கியத்துவத்தை அதிலேயே காட்டப்பட்டுள்ளது. தவம் செய்யும் தவத்தை செய்துவிட்டு அகத்தாய்வு செய்யாம விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற தீய குணங்களுக்கு சக்தி வெளிப்படும் என்று மகரிஷி சொல்றார். இப்போ ஒருவர் சினமுள்ளவர்களாக இருந்தால் அவர் தவத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சினத்தின் தன்மை அதிகரிக்கும் என்று மகரிஷி கூறியிருக்கிறார். ஆகவே அவர் சினந்தவித்தல் என்ற அகத்தாய்வு பயிற்சியை சிறப்பாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தவம் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தான் தவம் செய்துவிட்டு அகத்தாய்வு செய்யுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நான் இதை பற்றி உங்கள் கருத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல விளக்கம். முடிச்சுக்கலாங்களா? அந்த சத்யசாயி என்றவர் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களா? கேலக்ஸி என்றவரும் அன்மியூட் பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? நான் மதுரையில இருந்து பேசுறேங்கம்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். உங்களுடைய உரை ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸ்ரீலங்காவில இருந்து நீங்க பேசுறது, உங்க தமிழும் ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. அப்புறம் ஒரு சின்ன எங்களுக்கு வேண்டுகோள், இந்த பெங்களூர்ல இந்த தமிழ் நம்ம அறிவுத்திருக்கோயில் மொபைல் நம்பர் வேணும் எங்களுக்கு. நாங்க மதுரை அங்க வர்றப்ப அறிவுத்திருக்கோயிலுக்கு போக முடியல. அதனால மதுரை அறிவுத்திருக்கோயில் மொபைல் நம்பர் வேணும். மதுரை நம்பரா பெங்களூர் நம்பரா வேணும்? பெங்களூர் நம்பர் வேணும். அது அவங்க ஐயா சொல்லுவாங்க. அந்த ஹோஸ்டா இருக்கிறவங்க சொல்லிப்பாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்ககிட்ட என்னுடைய ரிக்வெஸ்ட், அது கேலக்ஸி என்ற பேர் உங்க பேரா? ஆமா, நான் புது போன பேர் போடல. குருவம்மாள். நான் மதுரையில இருந்து பேசுறேன். அது கொஞ்சம் போடுங்கம்மா. ஏன்னா கேலக்ஸின்னு கூப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுடைய பேர் போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் போட்டுறேன். குருவம்மாள் போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த நம்பர் வேணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா, மொபைல் நம்பர். நாங்க தமிழ்நாடு, அதனால அங்க வர்றப்ப போகணும். இங்க வர்றதுக்காக தான் இடம் தெரியாம வர முடியல. பெங்களூர்ல அருள் திருக்கோயில் கட்டிட்டே இருக்கிறோம். இன்னும் அது இனாகரல் ஃபங்க்ஷன் ஆகலைங்க. ஹலோ, பெங்களூர்ல அருள் திருக்கோயில் கட்டிட்டே இருக்கிறோம். இன்னும் அது இனாகரல் ஃபங்க்ஷன் ஆகல. இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு ஆணிக்கல் என்ற இடத்துல அருள் திருக்கோயில் கட்டி இருக்கிறாங்க. தமிழ். ஆமா, தமிழும் சொல்ல முடியாதுங்க. கன்னட ஸ்டேட்ல கன்னடம் தான் இருக்கும், தமிழும் இருக்கும். அப்படிதான் சொல்ல முடியாதனால அதனுடைய நம்பர் நான் அடுத்த இதுல நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். இப்ப என்கிட்ட இல்லை. நானு நீங்க டெய்லி வரீங்க, நான் பாக்குறேன் கேலக்ஸி இடத்துல. அடுத்த வாட்டி உங்க பேர்ல வாங்க. நான் அதுக்குள்ள நான் இந்த நம்பரை வாங்கி உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன். சரி, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சத்யசாய் பேசுறீங்க. அந்த முத்திரை என்ன போடணுங்க? ஸ்கை யோகா கர்நாடகான்னு போடணுமா? கர்நாடகான்னு. ஆமா, WCSC கர்நாடகா ஜோன் அப்படின்னு போடுங்க. WCG @1950. அதெல்லாம் கர்நாடகா ஜோன் போட்டா போதும். WCG கர்நாடகா ஜோன் போட்டா போதும். கர்நாடகா ஜோன் போடவா கர்நாடகான்னு போடவா? கர்நாடகா ஜோன். சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அருளானந்தி இதையும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அட்மிட் பண்ணி பேசுறீங்க, பேசலாம். அருளானந்தி ரங்கநாதன் ஐயா பேசுங்க ஐயா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பெங்களூர் மதுரையில இருந்து அம்மா கேட்டிருந்தாங்க நம்பரு. சொல்லுங்க. நம்ம மன்றத்தை தமிழ் தான் எடுக்கிறோங்க ஐயா. அது இந்த அம்மா இப்ப லைன்ல இருந்து அவங்க எழுதிக்கிட்டோம். பெங்களூர் ஸ்ரீராம்புரம் ஸ்கை ட்ரஸ்ட். சொல்லுங்க. இங்க வந்துட்டு செக்ரட்டரி நானு. என்னுடைய நம்பர் 9845084248. பெங்களூர் ஸ்ரீராம்புரம் ஸ்கை ட்ரஸ்ட், நியர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன், ஸ்ரீராம்புரத்துல இருக்குங்க ஐயா மன்றம். நம்ம தமிழ் தான் எடுக்கிறோம். அம்மா மதுரையில இருந்து வரவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து பயனடையலாம். விவேகானந்தா பேருங்க. 9845084248. அம்மா வந்து பெங்களூர் வந்தா இங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஓகேங்க, ஓகே. இருக்காங்க, அன்னைக்குமா நம்பர் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. ஓகேங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. கேலக்ஸி A01 அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க. அவங்க அட்மிட் பண்ணலைங்க, நோட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாங்களாமா ரங்கநாதன்? முடிச்சு. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.